காலையிலே பாத்திரம் கழுவ வேண்டிய வேலை எல்லாமே இருந்துச்சு. அந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு. ஃப்ரிட்ஜில வாங்கி வச்சிருந்த மாதுளம்பழம் பார்த்தீங்கன்னா, கெட்டு போயிருச்சு. ஒரு மாரி சாப்பிடும்போது ஒரு மாரி வித்தியாசமான டேஸ்ட்டா இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து குப்பையில போட்டாச்சு. ஒரு ரூ. 200 வாங்கி வச்சிருந்தது. இந்த உடம்பு சரியில்லாத கேப்ல எல்லாத்தையுமே சரியா பார்க்காம விட்டு இந்த மாரி ஆயிருச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்தது. இருந்தாலும் என்ன பண்ண முடியும்னு கொட்டியாச்சு. இப்போலாம் இட்லி, தோசைக்கு மாவு அரைக்கும்போது சும்மா வந்துட்டு வெறும் இட்லி அரிசி மட்டும் போட்டு அரைக்காம கூடவே வந்து ஏதாவது ஒண்ணு சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு லாஸ்ட் டைம் அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ராகி போட்டிருந்தேன். இந்த டைம் சிகப்பரிசி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதையும் போட்டு இட்லி, தோசைக்கு வந்து மாவு அரைச்சு வச்சுட்டேன். கை கொஞ்சம் வலிக்கிற மாரி இருந்தது. அதனால தனித்தனியா வந்து அரைச்சு எடுத்துட்டு மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, கிரைண்டர்ல போட்டு உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வந்து ஓட விட்டு, அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா, இந்த மணிக்கட்டுக்கிட்ட வலிக்கிற மாரி இருக்கிறனால, இந்த டைம்ல இந்த மாரி நம்ம கை வலியெல்லாம் இருக்கிற டைம்ல இந்த மாரி டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வேலையெல்லாம் கிச்சன்ல முடிக்கும்போது ஒரு 12 மணி கிட்ட ஆயிருச்சு. என்னதான் வெயில் மண்டைய பொளந்தாலும் நம்ம மைண்ட் என்னமோ டீ குடிக்கிறதுக்கு தான் தோணும். அதனால பிளாக் டீ போட்டுட்டேன்.